அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இனிய புஷ்பாவின் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? கொத்தமல்லி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். கொத்தமல்லி சாதம். ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுங்க. கடுகல்ப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகலுப்பு நல்லா பொரிஞ்சிடுதுங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும். காஞ்ச மிளகாய் ஒரு 5 இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 காஞ்ச மிளகாவை கடலைப்பருப்பில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருக்குங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலே கொத்தமல்லி நல்லா வதக்கிடணும். கொத்தமல்லி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். கொத்தமல்லியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். வடித்து வச்ச சாதத்தை கொத்தமல்லியில் போட்டுக்கிறேன். நல்ல டேஸ்ட்டான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுதுங்க. செய்கிறது ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்தாலும் நல்லா ருசியாக இருக்குங்க. கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.